பிஎன்சி நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம். இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசி பலனில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தசமி திதி மாலை 6:50 வரை, அதன் பின்னர் ஏகாதசி திதி. ஹஸ்தம் நட்சத்திரம் காலை 8:18 வரை, அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம். சூரிய பகவானின் ஆசை நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு கிடைக்கும். நெருங்கிய உறவினர்களால் இன்றைய தினம் நன்மைகள் நடைபெறும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். உயரதிகாரிகளின் ஆதரவுடன் நன்மைகள் நடைபெறும் நாளாக இன்றைய தினம். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களே, யாரிடமும் இன்றைய தினம் அதிக உரிமைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நல்லவர்களின் தொடர்பால் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும். தொழில் வியாபாரம் வளர்ச்சியடையும். வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே, நீண்ட நாட்கள் போட்டிருந்த திட்டங்கள் இன்றைய தினம் நிறைவேறும். விஐபிக்களின் அறிமுகம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களாக நடந்து வந்த வழக்கில் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்படும். நெருக்கம் கூடும். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே, இன்றைய தினம் அடுத்தவர்கள் குறை சொல்வதை தவிர்க்கவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. தேக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. இல்லாவிட்டால் மருத்துவ செலவுகள் வந்துவிடும். வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டும் ஆதரவும் கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தில் ஆதரவு பெருகும். வேண்டியவர்கள் சிலர் பகைமை பாராட்டுவார்கள். அவர்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாகனத்தில் மெதுவாகவும் கவனமாகவும் செல்வது அவசியம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே, இன்றைய தினம் யதார்த்தமாக பேசுவதை கூட சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். எனவே பேசும் வார்த்தைகள் கவனம் தேவை. உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறும். பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு உயர்வு நிலை உண்டாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய தினம் பிரியமானவர்களிடம் விட்டு கொடுத்து பேசவும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. உங்களுடைய கடன் நெருக்கடிகள் நீங்கும். வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை கூடும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுடைய நேர்த்தியான செயல்களால் பலரது பாராட்டுகள் கிடைக்கும். புதிய நட்பு வட்டம் உருவாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த மாற்றம் ஏற்படும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் அனுசரித்து போகவும். திட்டமிட்ட செயல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். விருந்தினர்கள் வருகை இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். நண்பர்களின் உதவி கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. வேலை செய்யும் இடத்தில் இருந்த தடைகள் நீங்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே, இன்றைய தினம் எல்லோருடனும் நீங்கள் நட்புடன் பழகுவீர்கள். நீண்ட நாட்களாக வராமல் என்ற பணம் கைக்குள் வரும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனஸ்தாபம் நீங்கி நெருக்கம் உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அமைதி நிலவும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப வருமானம் உயர்வும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும். உறவினர்களால் செலவினங்கள் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். சந்திராஷ்டமம் இருப்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவைப்படும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் குறையும். யாரிடத்திலும் விவாதம் செய்ய வேண்டாம். இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. தொழில் வியாபாரம் உங்களுக்கு சீராக இருக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. என்ன நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். இதே போல நாளைய தினம் உங்களை ராசி பலனில் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி. நன்றி, வணக்கம்.